எல்லாருக்கும் வணக்கம். நாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு பில்ல பார்க்கும்போது, அதுல இருக்கிற ஒவ்வொரு சார்ஜையும் நம்ம சரியா செக் பண்றோமா? நம்மள பல பேர் கவனிக்காத ஒரு பெரிய மோசடி அங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுதாங்க போலி வரி. அதாவது ஃபேக் டாக்ஸ். யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தேவையில்லாம ஒரு போலி வரிய கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ஏன்னா இது நேரடியா உங்க பாக்கெட் பணத்தை பாதிக்கிற விஷயம். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பிரச்சனையே இங்க தாங்க ஆரம்பிக்குது. சில ரெஸ்டாரண்ட்ஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம கிட்ட காசு வாங்குறாங்க. ஆனா அந்த காசை அவங்க கவர்மெண்ட் கட்டுறதே இல்ல. அப்படியே அமுக்கிட்டு அவங்க பாக்கெட்ல போட்டுக்கறாங்க. இது 100க்கு 100 சட்டவிரோதம். சரி, இந்த மறைமுகமா நடக்கிற ரெஸ்டாரண்ட் மோசடி எப்படி தான் நடக்குது? அத பத்தி தான் நாம முதல்ல பார்க்க போறோம். இது ஏதோ தெரியாம நடக்கிற தப்பு இல்ல. பக்காவா பிளான் பண்ணி பண்ற ஏமாத்து வேலை. இந்த மோசடிய ஒரே லைன்ல சொல்லணும்னா, வரியின் பேர்ல அவங்க சொந்த பாக்கெட்டை நிரப்பிக்கிறாங்க. பாருங்க, இது வெறும் டாக்ஸ் ஏமாத்துறது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ நேரடியா ஏமாத்துற ஒரு விஷயம். ஓகே, இந்த மோசடிய நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்ததா நாம பார்க்க போற பகுதி உங்களுக்கான ஒரு டூல் கிட் மாதிரி. உங்க பில்லை எப்படி செக் பண்ணி அதுல ஏதாவது கோல்மால் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேக் பில்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வெறும் 2 ஸ்டெப் தான். முதல்ல பில்ல ஜிஎஸ்டிஐன்னு ஒரு நம்பர் இருக்கான்னு தேடுங்க. ரெண்டாவது அந்த நம்பரை ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணுங்க. சரி, இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அப்போ இந்த ஜிஎஸ்டிஐஎன்னா என்ன? அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட சுருக்கம். அதாவது ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணின ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு யூனிக் 15 டிஜிட் நம்பர். ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் உங்க பில்லு இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு தகுதியே இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம். அவங்க உங்ககிட்ட ஜிஎஸ்டி கேட்கவே கூடாது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சில ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்ல சும்மா ஏதோ ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு போலி ஜிஎஸ்டிஐஎன் நம்பரா இருக்கும். அதனால பில்ல நம்பர் இருக்கிறதால மட்டுமே நாம நிம்மதியா இருந்துடக்கூடாது. அப்போ அந்த நம்பர் உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். கவர்மெண்டோட அஃபிஷியல் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போங்க. அந்த நம்பரை டைப் பண்ணி செக் பண்ணுங்க. ஒரே நிமிஷத்துல அந்த நம்பர் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டானு தெரிஞ்சிடும். சரி, நம்பரை செக் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டான சார்ஜ் என்ன? நம்ம கிட்ட ஓவரா சார்ஜ் பண்றாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ரேட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நான் ஏசி சரக்கு சர்வ் பண்ணாத சின்ன ஹோட்டல்னா அங்க 12% ஜிஎஸ்டி. அதே இது ஒரு ஏசி இருக்கிற இல்ல சரக்கு சர்வ் பண்ற ரெஸ்டாரண்ட்னா அங்க 18% ஜிஎஸ்டி. நீங்க டேக்அவே அதாவது பார்சல் வாங்கினாலும் 18% தான். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்கஹால் அதாவது சரக்குக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கு பதிலா வேட்ன்னு தனியா ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுவாங்க. அதனால உங்க பில்லுல ஆல்கஹாலுக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தா அது 100% தப்பு. இப்போ நம்ம பலரும் குழம்பிக்கிற ஒரு விஷயம், ஜிஎஸ்டிக்கும் சர்வீஸ் சார்ஜுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்றேன். ஜிஎஸ்டிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு போற கட்டாய வரி. நாம கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். ஆனா அந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படி இல்ல. அது ரெஸ்டாரண்ட் அவங்களா போடுற ஒரு சார்ஜ். ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு வரி கிடையாது. அதனால அதை கட்டுறதும் கட்டாததும் முழுக்க முழுக்க உங்க இஷ்டம். சரி, உங்க பில்ல ஒரு மோசடியை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? சும்மா விட்டுறக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி மோசடியை பத்தி எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி மோசடி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு 5 வழிகள் இருக்கு. நீங்க ஃபோன் கால் பண்ணலாம், இல்ல ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், கவர்மெண்டோட வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம், ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, அங்க சொல்லலாம். ஏன் ட்விட்டர்ல கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பாருங்க, உங்களுக்கு எது ஈஸியோ அந்த வழியில தாராளமா புகார் பண்ணலாம். இப்படி ஏமாத்துறவங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேங்க? இதுக்கான பின் விளைவுகள் ரொம்பவே கடுமையானது. அதான் இப்ப பார்க்க போறோம். இந்த மோசடி நிரூபிக்கப்பட்டா ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் இதுதான். எவ்ளோ டாக்ஸ் ஏமாத்துனாங்களோ அதே அமௌண்ட்டை, அதாவது 100% ஃபைன் கட்டணும். சிம்பிளா சொன்னா ஏமாத்தின காசை அப்படியே அபராதமா கட்டியாகணும். அது மட்டும் இல்ல, ஃபைனோட நிக்காது. அந்த குற்றத்தோட தீவிரத்தை பொறுத்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம். பாருங்க, இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸான ஒரு குற்றம். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு மோசடியை எப்படி கண்டுபிடிக்கிறது, கரெக்டான சார்ஜ் என்ன, தப்பு நடந்தா எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். அடுத்த தடவை நீங்க ரெஸ்டாரண்ட் போகும்போது உங்க பில்லை செக் பண்ணுவீங்களா? உங்க விழிப்புணர்வு தான் மாற்றத்துக்கான முதல் படி.